வீடியோவில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிட்ட தான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 700 போட்டுருந்துச்சு. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இது ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் இதோட ரிவ்யூ வேணுன்னா கீழே கேளுங்க. இது நான் ஏற்கனவே பிரிச்சுட்டேன், கவர் பார்த்துங்க. இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வாட் ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கராக தான் இருக்குது. இது ரேட்டு வந்து 500. ஆனால் இந்த ஸ்பீக்கர் ஒரு ரேட்டு வெளியே கேட்டிங்கன்னா 125 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது 500க்கு இது ஒர்த்தான கிட்டு தான். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ளூடூத் போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி மெயின் விஷயமே ப்ளூடூத் போர்டு. இதில் இன்பில்ட்டு ஆடியோ போர்டும் இருக்குது. இதில் பட்டன்ஸ்லாம் சூப்பராக தரமாக இருக்குது. அதே மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் கூட நீட்டாக க்ளீனாக இருக்குது. 500க்கு ஒர்த்தான குவாலிட்டி கொடுத்துக்கிறாங்க. சார்ஜர் பின்னி இதிலே வந்துடும். நம்ம சார்ஜர் பின்லாம் எதுவும் செட் பண்ண தேவையில்ல. இல்லை வெறும் நம்ம கனெக்ஷன் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட வச்சா மட்டும் போதும். அது பாட்டுன்னு பாடிட்டுருக்கோம். அப்புறம் சார்ஜர் தீர்ந்துச்சுன்னா நம்ம சார்ஜர் போட்டால் மட்டும் போதும். உங்கள்கிட்ட மைக் இருந்துச்சுன்னா அது பெரிய மைக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 2000 mAh ஒரு பேட்ரி, அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா பின் கேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி கூட தரமாக இருக்குது. அதே மாதிரி அந்த போர்டும் நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் செஞ்சுருக்காங்க. நம்ம 500க்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ப்ராடக்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை வந்து இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஸ்பீக்கர் அவுட்டு கொடுத்துட்றாங்க, லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2வது ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணிடுறேன். 2வது ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோன்னே அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பேட்ரி. அது கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்து கனெக்ட் பண்ணுறேங்க. இதோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அதை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது. ஆன் பண்ணால் இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகிட்டோடனே இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஸ்மெல்லுன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு வச்சா மட்டும் போதும். அது பாட்டுன்னு தானாக பாடும். நீங்கள் இது வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேட்டரியோடு கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் மட்டும் போட்டுங்க. ஏன்னா அப்போ தான் பேட்ரி டெட்டில் கூட இருக்கலாம். நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ பாட்டு பாடுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வந்து சவுண்டெலாம் நல்லா இருக்குது. நான் ஃபுல்லாக அது பாட்டு உங்களுக்கு போடல, ஏன்னா காப்பிரைட் கிளைம் ஆகிடும். அதனால தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டோன்னே ஆஃப் ஆகிடுச்சு. போர்டு சூப்பராக இருக்குது. இல்லை நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோன்னா சார்ஜ் ஏறிடும். அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து யூஎஸ்பி பின் இருக்குது. அப்புறம் மெமரி கார்டு போட்டுடலாம். மைக் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ ரெடி பண்ணுற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.